ஒரு ஊரில் ஒரு துறவி இருந்தார். எவரிடமும் இலவசமாகவோ காணிக்கையாகவோ அன்பளிப்பாகவோ எதையும் பெற விரும்பாத துறவி அவர். இறை தொண்டை செய்து தன் வயிற்று பசிக்கு உழைத்து உண்ணும் நல்ல துறவி. தனக்கென புறம்போக்கு நிலத்தில் பயிர் செய்து அதை விற்று உண்ணும் விந்தை துறவி. உறவையும் வரவையும் எதிர்பார்க்காத பிறவி. நீடூழி வாழ்க, எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு வாழ்க, ஆள் போல் தலைத்து அரசு போல் வேரோடி வாழ்க, நலமே விளைக. இது போன்ற வாழ்த்துக்களை அவர் ஒரு நாளும் எவருக்கும் வாழ்த்தி சொன்னதில்லை. நன்மை செய்தால் நன்மை விளையும், தீமை செய்தால் தீமை விளையும். போட்ட விதை போட்டது போல்தான் முளைக்கும். இந்த வார்த்தைகளை மட்டுமே ஆசியாக வழங்குவார். அந்நாட்டு அரசனுக்கு இந்த துறவியின் மீது தனி அன்பு உண்டானது. அரசன் சென்று வணங்கினான். அரசனுக்கும் அதே பல்லவிதான். விதையைப் போலத்தான் விலையும் இருக்கும் என்று வாழ்த்தினார். துறவியை தன் அரண்மனை வளாகத்திலேயே தங்குமாறு அன்பு கட்டளையிட்டான் மன்னன். துறவி அதற்கு சம்மதிக்கவில்லை. பின் அரண்மனையை ஒட்டிய ஒரு குடிசையில் தங்கிக் கொள்ள அரசன் வழி செய்தான். துறவியும் ஒப்புக்கொண்டார். துறவி தங்கியிருக்கும் குடிலுக்கும் அரண்மனைக்கும் இடையே ஒரு புதிய காளி கோயிலை கட்டியிருந்தான் மன்னன். தினமும் அரண்மனையிலிருந்து ராஜ கம்பீரமாக வந்து தன் உடைவாளை காளிக்கு முன்பாக வைத்து பூஜை செய்து வணங்கி செல்வது மன்னனின் வழக்கமாக இருந்தது. சில நேரங்களில் காளி கோயிலில் அரசனும் துறவியும் சந்தித்து கொள்வதுண்டு. அன்று அரசனும் துறவியும் ஒரே நேரத்தில் காளியை கும்பிட வந்திருந்தார்கள். உடைவாளை கழற்ற நினைத்த போதுதான் அதை அரண்மனையிலேயே வைத்துவிட்டு வந்த நினைவு வந்தது மன்னனுக்கு. பூஜையின் இடையே எப்படி செல்வது என்று எண்ணிய மன்னனின் மனநிலையை கண்ட துறவி தான் சென்று அந்த உடைவாளை மந்திரியிடம் எடுத்து தர சொல்லி வாங்கி வருவதாக கூறிவிட்டு அரண்மனைக்கு சென்றார். அரண்மனை காவலர்கள் அங்குள்ள பணிப்பெண்களுடன் காதல் மொழி பேசி கொண்டிருந்தனர். மந்திரியோ அரசனின் படுக்கை அறைக்குள்ளே சென்று எதையோ தேடிக்கொண்டிருந்தான். மந்திரி எதையோ திருட முயல்வது போல் தோன்றவே துறவி மறைவிடத்திலிருந்து நடப்பதை கவனித்தார். மன்னனின் வைர மோதிரத்தையும் முத்து மாலையையும் தன் சட்டை பைக்குள்ளே மறைத்து வைக்கும் மந்திரியை முழுதாக பார்க்க நினைத்து தலையை உள்ளே நீட்டினார் துறவி. மந்திரி துறவியை பார்த்து விட்டான். இது துறவிக்கு தெரியாது. தன் திருட்டை பார்த்துவிட்ட துறவி தன்னை மன்னனிடம் காட்டி கொடுத்து விடுவாரோ என்ற பயம் பற்றி கொண்டது மந்திரிக்கு. ஒன்றும் தெரியாதவர் போல உடைவாளை பெற்றுக்கொண்டு துறவி சென்று விட்டார். துறவி மன்னரிடம் சொல்லிவிடுவார் என்ற பயத்தில் திருடிய நகைகளை திருடிய இடத்திலேயே கொண்டு போய் வைத்து விட்டான் மந்திரி. திருடியதை திரும்ப வைத்தது தெரியாத துறவி தன்னை திருடன் என்று சொல்லும்போது அது பொய்யாகி போகும். தான் தப்பித்து துறவியை மாட்டிவிடலாம் என்று மந்திரி நினைத்திருந்தான். அடுத்த நாள் வழக்கம் போல் மன்னன் தன்னிடம் பேசியதை கண்ட மந்திரிக்கு சப்பென்று ஆகிவிட்டது. துறவி நம்மை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை, இப்போது சொல்லாமல் இருக்கலாம், என்றைக்காவது ஒரு நாள் சொல்லிவிட்டால் நிலைமை என்னாவது என்று யோசித்தான் மந்திரி. துறவி முந்துவதற்குள் தான் முந்திக் கொள்வதே உத்தமம் என்று நினைத்தான் மந்திரி. துறவியின் மீது ஒரு வீண் பழியை போட வாய்ப்பின் வழியினை விழிவைத்து பார்த்திருந்தான். மன்னரின் படுக்கை அறைக்குள் துறவியை கொண்டு மஞ்சள் நீர் தெளித்தால் கண் திருஷ்டிகள் குறையும் என்று முன்னோர்கள் சொன்னதாக ஒரு செய்தியை மன்னரிடம் எடுத்துவிட்டான் மந்திரி. அந்த வேலையை நீ செய் என்று கட்டளையிட்ட மன்னன் வேட்டைக்கு சென்ற நேரம் பார்த்து முன்பு திருடிய அதே முத்து மாலையை இன்று திருடி மறைத்து வைத்தான் மந்திரி. ஒன்றும் அறியாதவன் போல் மன்னரின் விருப்பத்தை கூறி மஞ்சள் நீர் தெளிக்க துறவியை கூட்டி வந்தான். துறவியும் நீர் தெளித்து புனிதமாக்கினார். அன்று இரவு அரண்மனைக்கு திரும்பிய மன்னரின் காதோடு காதாக மன்னரின் முத்துமாலையை துறவி திருடியதை தான் பார்த்ததாக பொய் சொன்னான் மந்திரி. மந்திரி சொன்னதை உண்மை என்று நம்பிய மன்னன் துறவியின் குடிலுக்கு சென்று விசாரணை செய்ய விரும்பினான். ஆனால் மந்திரி தடுத்துவிட்டான். துறவிக்கு மக்களிடத்தில் நல்ல பெயர் இருக்கிறது. பிறர் பொருளை இச்சிக்க மாட்டார் என்ற பெயருடன் இருப்பவரை திருடன் என்று நீங்களோ நானோ சொன்னால் மக்கள் நம்ப மாட்டார்கள். அதனால் துறவியை தந்திரமாக சாகடிக்க வேண்டும், அதற்கு யோசியுங்கள் என்று சொன்னான் மந்திரி. யோசிப்பதாக சொல்லிவிட்டு சென்றான் மன்னன். தன் திட்டப்படி துறவியின் கதை முடியப் போகிறது என்ற மகிழ்ச்சியில் இரவு முழுவதும் உறக்கமே வரவில்லை மந்திரிக்கு.
அன்று அதிகாலையிலேயே எழுந்து விட்டான். மன்னன் என்ன யோசித்திருப்பான் என்ற ஆவலில் அரண்மனைக்கு செல்லும் வழியில் அரண்மனை பணியாளர்கள் ஒரு பெரிய கொப்பரையில் எண்ணெய் ஊற்றி சூடேற்றி கொண்டிருந்தார்கள். சற்று நேரம் கழித்து துறவி அந்த இடத்துக்கு வந்து பணியாளர்களிடம் எண்ணெய் காய்ந்து விட்டதா என்று கேட்டார். பணியாளர்கள் குழம்பி போய்விட்டார்கள். அரசன் சொல்படி ஒருவர்தான் இப்படி கேட்டு கொண்டு வர வேண்டும். மந்திரிக்கு பின்னே துறவியும் கேட்கிறாரே என்று குழம்பினர். என்ன, எண்ணெய் காய்ந்து விட்டதா? மன்னர் கேட்டு வர சொன்னார் என்று உரக்க சொன்னார் துறவி. காய்ந்தும் விட்டது, மந்திரியின் உயிர் மாய்ந்தும் விட்டது என்று சொல்லுங்கள் என்றனர் பணியாளர்கள். பணியாளர்கள் இவ்வாறு சொன்னதை கேட்ட துறவிக்கு ஒன்றுமே புரியவில்லை. மன்னனிடம் சென்று பணியாளர்கள் சொன்னதை அப்படியே சொன்னார் துறவி. பிறகு மன்னர், தொலையட்டும், அவனவன் விதைத்தபடிதான் அத்தனையும் விளையும். மன்னன் கோபமாக சொன்னதில் ஒன்றுமே விளங்கவில்லை துறவிக்கு. பிறகு மன்னன் விரிவாக சொன்னார். துறவியாரே, நீங்கள் என் முத்துமாலையை திருடிவிட்டதாக மந்திரி என்னிடம் சொன்ன தகவலை நம்பி உங்களை கொல்வதற்கு நான் செய்த திட்டத்தில் உங்கள் மீது வீண்பழி சுமத்திய மந்திரி மாட்டிக்கொண்டான். எண்ணெய் காய்ந்து விட்டதா என்று கேட்டு வரும் யாராக இருந்தாலும் அவரை எண்ணெய் கொப்பரையில் தூக்கி போட்டு கொல்லுங்கள் என்று பணியாளர்களுக்கு நான் கட்டளையிட்டிருந்தேன். உங்களிடம் அவ்வாறே கேட்டு வருமாறும் சொன்னேன். இந்த விபரம் மந்திரிக்கு தெரியாது. உங்கள் மீது பழி போட்டு நீங்கள் இறக்கும் காட்சியை காண அதிகாலையிலேயே எழுந்துவிட்ட மந்திரி ஏதும் அறியாதவன் போல் பணியாளர்களிடம் என்ன, எண்ணெய் காய்ந்து விட்டதா என்று கேட்டு தொலைத்து விட்டான். என் கட்டளைப்படி மந்திரியை எண்ணெய் கொப்பரையில் போட்டனர் பணியாளர்கள். எண்ணெயில் கொப்பளித்து தத்தளித்த மந்திரியின் உடைக்குள் ஒளித்து வைக்கப்பட்டிருந்த என் முத்துமாலையை நீங்கள் இங்கு வருவதற்கு முன்பே ஒரு சேவகன் என்னிடம் கொடுத்து மந்திரி இறந்த கதையையும் அவன் திருட்டுத்தனத்தையும் சொல்லிவிட்டு போனான். அவன் குதிரையில் வந்தான். நீங்கள் நடந்து வந்தீர்கள். அதனால் நீங்கள் வருவதற்கு முன்பே எனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது. நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும், தீயது நினைத்தால் தீயது நடக்கும் என்று நீங்கள் எல்லோருக்கும் ஆசி வழங்குகிறீர்கள். அதுபோலவே கெட்டது நினைத்த மந்திரிக்கு கெட்டது நடந்தது, நல்லது நினைத்த உங்களுக்கு நல்லதே நடந்தது. நல்லவை எவை கெட்டவை எவை என்று அறியாது அவசர முடிவு எடுத்த எனக்கு ஒரு மந்திரியை இழக்க நேரிட்டது. எல்லாம் இறைவன் செயல் என்று சொல்லி முடித்து விடை பெற்றான் மன்னன். ஆமாம், விதையொன்று போட சுரையொன்று முளைக்குமா? முளைக்காது. அது சரி, விதையை பாறையில் போட்டால் விதையும் முளைக்காது, சுரையும் முளைக்காது. நன்றி.